ஸோ இந்த RR310 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அர்பன், ஸ்போர்ட், ட்ராக், ரெயின் அப்படிங்கிற 4 ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான இன்ஜின் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பைக்கில் அர்பன் மோடில் என்ன டாப் ஸ்பீட் போகுது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ நம்ம வந்து இந்த பைக்கில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த அர்பன் மோடில் இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, டாப் ஸ்பீட் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் இன்ஜினை புஷ் பண்ணிங்க அப்படின்னா 132 தாராளமாக போகும், அதுவும் அர்பன் மோடில். ஸோ டெஃபினட்டாக இந்த ஸ்பீட் அப்படிங்கிறது டெஃபினட்டாக ஓரளவுக்கு பெஸ்ட்டான ஸ்பீட் அப்படின்னு நான் வந்து சொல்வேன். ஸோ டெஃபினட்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த பைக் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்லிங்கை பொறுத்த வரைக்கும் வைப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட் பெக்ஸில் லைட்டாக உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்குது. ஸோ அண்டர் உங்களுக்கு வந்து 5000லேருந்து 6000 RPMக்குள்ளே நீங்கள் போனாலுமே வந்து அந்த வைப்ரேஷன் வந்து இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பைக்கில் வந்து நீங்கள் கொஞ்சம் ரைட் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து பெஸ்ட்டாக வந்து ரைட் பண்ண முடியும். கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குங்க. அதாவது இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் என்னுடைய பாம் எந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து இதாக இருக்குது, ரெட்டாக இருக்குன்ட்டு. ஸோ கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேவான கம்ஃபர்ட் தான். அதாவது நீங்கள் சிட்டியில் ரைட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில். பட் RR310 நான் லாங் போவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது அந்த அளவுக்கு பெருசாக நம்ம வந்து ப்ரிஃபர் நான் பண்ண மாட்டேன். பட் இந்த பைக் நீங்கள் சிட்டிக்குள்ளே அர்பனில் ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டிராஃபிக்கில் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல ஓட்டிக்கலாம். பட் ஏன்னா இதோட எர்கனாமிக்ஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்குது. ஃபார்வர்டில் நீங்கள் லீன் பண்ணி ரைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதோட எர்கனாமிக்ஸ் ரொம்பவும் வந்து ஓரளவுக்கு லீன் பண்ணி ஓட்டுற மாதிரியான எர்கனாமிக்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்படியே இப்போ நம்ம கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு ரூரல் ஏரியாவுக்கு போயிட்டு அப்படியே நம்ம ஒரு அர்பன் ஏரியாக்கெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இதோட ரைடு குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அப்போ தான் இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஸோ பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் வந்து உங்களுக்கு ரொம்ப ரிஃபைண்டாக இருக்கிறதுனால ரொம்ப சூப்பர்வான அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. ஸோ லோ எண்ட் டார்க் எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் டாப் எண்ட் பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ RR310 பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 2025லுமே ஓரளவுக்கு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பைக்கோட இன்ஜின் ரொம்ப நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, நிறைய உங்களுக்கு ரைடிங் மோட்ஸ் இருக்குது. அண்ட் நாட் ஓன்லி தட், இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குயிக் ஷிஃப்டர்ஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இதில் நேவிகேஷன், ப்ளூடூத் கனெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நேவிகேஷன், ப்ளூடூத் கனெக்ஷன் எல்லாமே நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து சூப்பராக இந்த பைக்கை வந்து ரைட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக சொல்லியே ஆவேன். ஏன்னா இந்த பைக் வந்து அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து நீங்கள் ட்ராக்கில் ஓட்டுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இது வந்து ஒரு ட்ராக் ஓரியன்ட் பைக் தான். ஏன்னா நம்ம என்ன தான் இது 310cc அப்படின்னு சொன்னாலும் இதோட ஏரோடைனமிக்ஸ் பாடி பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஷார்ப்பாகவும் நீட்டாகவும் கொடுத்துருக்காங்க. பாடி பேனல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நான் 5000 RPMல தான் போகிறேன், 75ல் தான் போகிறேன். ஆனால் என்னுடைய ஃபுட் பெக்ஸு அண்ட் உங்களுக்கு இந்த இந்த ஹேண்டில் பார் எல்லாமே ஓரளவுக்கு வைப்ரேட் ஆகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் மற்றபடி இந்த பைக் வேறு லெவலான ஒரு பைக்குங்க. ஒரு காலேஜுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் இந்த பைக் கிடச்சிதுன்னா ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா RR310 வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் ரேட்டடான பைக் இன்றைக்கும் கூட இந்தியாவில். பட் இதோட பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அண்ட் இதில் வந்து ஸ்பீட் பிரேக்கர்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக எதுவுமே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாது இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ அப்படியே சின்னதாக ஒரு அர்பனுக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ அர்பனில் போயிட்டு இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா கிளிப்பான ஹேண்டில் பார் வந்து கொடுத்துருக்காங்க. ஷார்ட்டான ஹேண்டில் பார் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த RR310 எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். 40% தான் உங்களுக்கு வந்து இப்போ GST கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியாதது என்னென்னா இப்போவே வந்து உங்களுக்கு 31% வந்து இதோட GST இருக்குங்க. ஸோ இப்போவே வந்து மோட்டார் சைக்கிளுக்கு எல்லாமே நமக்கு 31% GST இருக்குது. இப்போ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 9% தான் GST இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எபோவ் 350cc மேலே இருக்கக்கூடிய பைக்ஸுக்கு. ஆனால் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா மிடில் கிளாஸை வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுற வகையில் நமக்கு வந்து 28% இருந்த GSTயை வெறும் 18% அப்படின்னு சொல்லி குறைச்சிருக்காங்க. ஸோ 10% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்வேன். அதே மாதிரி தான் காருக்கும் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம்.
ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ தாங்க ஒரு 3 கிலோமீட்டர் வந்துருப்பேனா, எனக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த பாம் வந்து ரொம்பவே வந்து வலி எடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அர்பன் ஏரியாவுக்கு உங்களுக்கு RR 310 ஒரு பர்ஃபெக்டான ஒரு பைக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் RR 310 டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட் பைக்கு. லாங்கில் கொண்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் யோசிச்சுட்டு கொண்டு போங்க. ஏன்னா லாங்குக்கு ஸோ இந்த ஃபுல்லி ஃபேர்டு பைக் வந்து சூட்டபிளாக இருக்குமா இருக்காதா அப்படின்றது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் லாங்குக்கு கண்டிப்பாக செட் ஆகவே ஆகாது. பட் எனக்கு இதுதான் பைக்கு, நான் போய் தான் ஆவேன்னா நீங்கள் பிரேக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த பைக் ரைட் பண்ணலாம். அண்ட் இந்த பைக்குக்கு இப்போது இந்தியாவில் வந்து காம்படிட்டர், பட் இந்த பைக்குக்கு காம்படிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு RC 390 இருக்குது. அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா R3 இருக்குது. BMWவோட G310 RR வந்து பைக் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பைக் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போது இதோட காம்படிட்டர் அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இதோட ப்ரைஸுக்கு ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 3,80,000 பக்கம் இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸுக்கு டெஃபினட்டாக மற்ற பைக் பிராண்ட்ஸுக்கு நீங்கள் இந்த பைக் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான பைக்காக தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரைட் ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட் ரிவ்யூ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கிறுக்குத்தனமான வீடியோஸும் நம்ம சேனலில் வரப்போகுது. இதுக்கப்புறமா ரொம்ப என்ஜாய் பண்ணுற வகையிலையும் இருக்க போகுது. அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வரும். ஸோ இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும், மோட்டார் சைக்கிள்ஸ் பற்றி, நீங்கள் பைக்ஸை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சேனல் உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரும், எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃபார் மீ இந்த பைக் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இப்போ வரைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் டாப் அண்ட் ஸ்பீட்லாம் வந்து உங்களுக்கு 145 PS தாராளமாக போகும். அண்ட் நான் போனது 132 சம்திங் தான் போயிருக்கேன் இன்றைக்கி இதோட டாப் ஸ்பீடை செக் பண்ணுறதுக்காக. பட் இதில் ரைடிங் மோட்ஸ் எல்லாமே இருக்குது. ட்ராக் மோட்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக தாறுமாறான ஒரு ஸ்பீட் வந்து போகும். ஸோ இது வந்து ரொம்ப சன்னி டேவாக இருக்குது, ரொம்ப வெயிலாகவும் இருக்குது. ஸோ அப்படி வெயிலாக இருந்தாலுமே இந்த பைக்கில் வந்து உங்களுக்கு வந்து இன்ஜின் ஹீட் அப்படிங்கிறது பெருசாக இல்லை, அதையும் சொல்லி ஆகணும். அண்ட் ரைடர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் ரைடருக்கும் கிடைக்கும். ஏன்னா இதில் வந்து நீங்கள் ஃபார்வர்டில் லீன் பண்ணி தான் ரைட் பண்ணி ஆகணும். ஸோ ஃபார்வர்ட் லீனிங்காக இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்களா நான் இந்த அளவுக்கு பிரேக் வந்து பண்ணேன். ஸோ அந்த பிரேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு டியூவல் சேனல் ABS இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு இப்போ நான் பிரேக் அடித்து பாட்டுறேன் பாருங்கள். ஸோ பிரேக்கிங்கிறது உங்களுக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டான பிரேக்கிங்காக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் பிரேக்கிங் நீங்கள் அர்பன் ஏரியாவில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து கிராஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த பைக்கு கண்டிப்பாக பிரேக்கிங், செக்யூரிட்டி, சேஃப்டி எல்லாம் பெஸ்ட்டாக இருக்குங்க இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவை பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். பாய்.